அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஜெனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். தொடர்ந்து எனது சேனலுக்கு ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்கும் எனது மன நிறைந்த நன்றிகள். இன்று நான் உங்களுக்காக ஒரு சிறிய உணவு செய்து காட்டப் போகின்றேன். அதுதான் சலாட் எப்படி செய்வதென்று உங்களுக்கு நான் எங்களோட வீட்டில் எப்படி சலாட் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்று சொல்லி பார்ப்போம். இதில் நான் இந்த சலாட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி பழம், ஒரு கேரட் தோல் சீவி வச்சிருக்கிறேன். ஒரு பொம்பை வெங்காயம், மற்றது இதில் ஒரு கியூக்கம்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே சலாட் க்ரீம், இது ஸ்வீட் கோன் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு தான் நான் போடுற சலாட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்ப்போம். நல்லா கலந்து விட போகிறேன். நீங்கள் கலந்து போட்டும் இந்த உலகத்துக்கே நீங்கள் சலாட் க்ரீமை போடக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தான் நீங்கள் சலாட் க்ரீமை போடணும். அப்போ தான் குயிக்காக தண்ணியாக போகாமல் உங்களுக்கு அப்படியே போட்ட மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் க்ரீம் எடுத்து போட்டால் சரி. மிகவும் குயிக்காக ஒரு 5 மினிட்டில் செய்யக்கூடிய ஒரு சலாட் இது. இதை நாங்கள் பிரியாணியோடையெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். நான் நார்மலாக பிரியாணி செய்தால் இதைத்தான் நான் பிரியாணிக்கு வச்சு கொடுக்குறேன். நான் நீங்களும் உங்களோட வீடுகளில் இப்படி செய்து பாருங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் கொஞ்சத்தை எடுத்து தான் இதில் நான் சலாட் க்ரீம் போட போகிறேன்.